பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைக்கூடாது அதிகமாக. அதேதான். இந்த இருக்கு இதில் இருந்து அளவு பிடிச்சிங்க. ஓகே. இங்கே ஒரு கோல் போடுங்களா, மாதிரி கோல் ஒரு 3 பெட்டாக போடுற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டா 3 போடுவோமா? சரி, இன்னும் கொஞ்சம் லூஸ். 2 பக்கமும் போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் அகலமாக்கல நீ இது, இன்னும் கொஞ்சம் ஒரு இல்லை மேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட்டு வரும். அது அதனோட சப்ஜெக்டே வேறு. இது வந்து காவா பாத்தி சொல்லலாம். மேட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு, ஹைட்டு வரும். இல்லை இன்னும் ஒரே மம்பி போனி என்ன. இதுவாப்பா மண்ணு சரியாக விட அந்த இடம் வந்து துருவாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும் தண்ணி போச்சுன்னா. ஆமாம் வச்சிச்சு. நீ யதார்த்தமா சொன்னா அது நாங்கள் பதார்த்தமா பார்த்துட்டோம். இல்லை நானும் கீரை போட்டுருவேன். கீரை கட்டி இல்லாமல் ஒரு மட்டம் பண்ணுறோம்பா. ஆனால் இந்த மண் பார்த்தோன்னா லஞ்சம் மண். இது வந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மணி தான் மென்மையாக பூவாட்டம் இருக்கும். எடுத்து கட்டுறதுக்கும் மட்டம் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மழை காலத்தில் ஒத்து வராது, ஏன்னா நிறைய அழுகல் ஏற்படும். கார்த்தி பட்டத்துலேருந்து வெயில் காலம், கோடை காலத்துல நல்லா சிறப்பாக வரும். அதாவது எந்த நேரம் ஈரத்தன்மை அழுகல் ஏற்படும், அதனால அது வரும், சிறப்பாக தான் வரும். அதுவும் வந்து புஞ்ச நிலத்துல வந்து நல்லா மேட்டு பார்த்து நல்லா ஐட்டி தூக்கி போட்டோம்னா சிறப்பாக இருக்கும். தண்ணி தேவைக்கூடாது. ஆக மொத்தம் காய்ச்சலும் பச்சலுமா இருக்கிற மாதிரி வடிவத்தை அமைக்கணும் நம்ம. மழை காலத்தில் மழை காலத்தில் நிறைய மார்க்கெட்டுக்கு போனேன், நான் பார்க்கல. இல்லை இந்த ஒரு கட்டுக்கு தாராளமாக போயிருக்கு. வாரி தூக்கி எது பயன்பாடு தூக்கி கட்டி ஐட்டி மட்டம் பண்ணாலும் காய்ச்சல் பாய்ச்சலும் வந்துச்சுன்னா நல்லா சிறப்பாக வரும். எப்படின்னு காமிச்சிடும். இப்படி பண்ண சொல்ல கட்டிட்டு உள்ளே போட்டு கூட கட்டி இது மாதிரி இதெல்லாம் கட்டி தான் இதுவாகுது. அதான் பண்ண இன்னொரு முறை நினச்சி ஓட்டினா இன்னும் நல்லா தூளாக இருக்கும். ஆனால் இது வந்து எவ்வளோ சீக்கிரம் ஈரம் 5 நாள் ஆகும். இந்த மண்ணுக்கு அப்படிதான். இந்த துண்ணு பூதி வர வைக்கிறது எப்படின்னா இன்னும் ஒரு மாதிரி தண்ணி கட்டி போட்டோம், அவ்வளோதான். அது தவிர வேற வழி போடலாம். டைல்ஸ் ஓட்ட சொல்லிக்கிறாங்கப்பா. ரெண்டு பக்கம் ஒரு ஆளு பிடிச்சா இறங்க முடியும். இந்த ஒரு துண்டு எடுத்து இப்படி மடக்கி போடும். ஆமா குச்சிக்கார எடுத்து தள்ளுவை அளவு அப்படியே இருக்குண்ணா. அதுல போட்டா பேசிக்க எடுத்தவொடனே டைரெக்டாக வந்து ரொட்டாவேட்டர் ஓட்ட முடியாதுண்ணா. கொத்து கலப்பு ஓட்டிட்டு கொக்கி கலப்பில் ஓட்டிட்டு 2 சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை என்ன பண்ண நினைக்கணும். நல்லா காய வச்சு நினைக்கணும். காய வச்சு நினைக்க சொல்ல கலப்போக்கில் நிறைய மறுபடியும் நினச்சி ஓட்ட சொல்ல அதிலே பாதி
போக்கெலாம் முளைஞ்சி களை நிர்வாகத்தை அது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டரில் ஒரு முறை ஓட்டணும். ரொட்டாவேட்டர் நல்லா காஞ்சி நல்லா பதத்தில் ஓட்டினா நல்லா தூளாக இது மாதிரி கட்டியே வராது. இது மாதிரி கட்டியே வராது, நல்லா தூளாக வரணும். கீரை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு தூளாக இருக்கோ அந்த அளவுக்கு போடுற விதை 100% அப்படியே முளைப்பு திறனோட வரும். இதில் என்ன வேணால் கட்டியாக இருந்துச்சுன்னா விதைக்கி இருந்துச்சுன்னா இந்த கட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. புரியுதா? அதனால் எந்த அளவுக்கு தூளாக நம்ம பண்ணி நம்ம விதைக்கிறோமோ முழுமையாக வரும். அதுமாதிரி ரொட்டாவேட்டரில் ஒரு முறை லாஸ்ட்டாக ரொட்டாவேட்டர் ஓட்டி மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பாத்தி வடிவமைச்சா நல்லாயிருக்கும். தெரியல முழுசா எந்த உழவு போகிறாங்கன்னு தெரியல. எள்ளுக்கு உண்மையிலேயே 7 உழவா? இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க, கேள்விக்கு பதிலே வரல. இல்லை உண்மையிலேயே எள்ளுக்கு 7 உழவா? உழவு ஓட்டது அதாவது மண்ணோட பலபலப்பு தன்மைக்காக நல்லா எந்த அளவு ஓட்டலாம் நிர்வாகத்துக்காக வந்து இன்னொரு மம்டி பிடிச்சி ஆனால் லேஸ் அப்படியே மடிக்க போட்டுருவேன். நீங்கள் 2 பக்கம் போட்டீங்கன்னா கோண மழை வரும். ஒரு பக்கம் போட்டு நட்டு பிற்பாடு அது பாரு அதுக்குதான் தென்னைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. 20 நடுவோம், 25 நடுவாங்க. ஒரு இலையும் ஒட்டக்கூடாது, அப்படின்னா நேராக போகும். இப்போ கோடை காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அதுக்காண்டி இதான் இப்போ நட்டாங்களா சரியா விட போகுது. 5 மாதம் ஆனால் அது இவ்வளோ ஹைட்டு வந்துட போகுது. அப்புறம் இதை வாரி இதில் போட போகிறோம், அதை வாரி அண்ணாந்து போட போகிறோம். இது மேட்டு பாத்தி ஆகிடும். தண்ணி இது நடுவில் பாரு மாதிரி வரும், கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் பலாசு மாமனுக்கு கஞ்சின்னு கொண்டாந்துருக்கியா? இதெல்லாம் நாளடி வச்சு. ஆனால் இது ஒரு 10 கிராம் விதைக்கு 10 கிராம் விதைக்கு அடியெல்லாம் எடுப்பான் போடுது. உட்காந்து எடுக்கிறான், வலிச்சு எடுக்கிறான். 10 கிராமுக்கு அதாவது இது எப்படின்னா வடிவமைப்பு எப்படின்னா 4 அடிக்கு அகலத்தில் 4 அடி, நீட்டில் 15 அடி. இதான் லிமிட்டு ஒரு பெட்டுக்கு ஒரு பாத்திக்கு. இதில் வந்து 10 கிராம் விதை. 10 கிராம் விதைன்னா நீங்கள் கையில் ஆளுனாவே தெரியும், இவ்வளோதான். பிச்சுது கையில் எடுத்துக்கிறேன். இது வந்து மணலாக இருக்கணும். மணலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப மக்கன எரு மண்புழு உரம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லாட்டா இந்த எருவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும், சுத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கணும். மூடாக்கு வந்து அதாவது தென்னங்கீத்து போடலாம். அப்படின்னா பச்சை வெலை இருக்கு இல்லையா, அது போடலாம். அது போட்டால் சிறப்பாக இருக்கும். வக்கீல் போடலாம். வக்கீல் போட்டால் 2 நாள் அது வக்கீல் அப்படியே அழுத்திக்கும். அது மேலே எதனா ஒரு கோல் மாதிரி அதை கீழம் விதை போடுறதுக்கும் மேலே படாத அளவு போடணும். தாள் கத்தியாக இருந்தால் கரெக்டாக. தாள் கத்தி இருந்தால் கரெக்டாக சொல்கிறேன். தாள் கத்தி இருந்தால் கரெக்டாக. தாள் கத்தி நீங்கள் வச்சு நீங்கள் மேலே கோலை வச்சிங்கன்னு வச்சுங்க, படாது, அது மேலே உட்காந்துரும். இந்த இதையும் இது ஒரு பிரிச்சுட்டு அது என்ன அது இதில் சிவப்பு தண்டு மாற்றிட்டு போடணும். இதில் கொட்டா 2 இதில் கொட்டா சிவப்பு தண்டுக்கிற உந்துப்பா. ஆமாம், 2மே சிவப்பு தண்டுக்கிறேன். ஒன்றா கொட்டிக்கா, மண்ணை முதல்ல எரு கொட்டிக்கா. உங்களுக்கு வேலையே இல்லை, நான் சிம்பிளான ஒரு வேலை சொல்கிறேன். இப்போ இவ்வளோ விதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எண்ணி சொல்லிட்டேன் அரைக்கிறது 1,20,100 இல்லை. நான் என்ட்டேன், நானும் இப்போதான் என்னன்னு. சரிப்பா, இதை கவனிப்பா. இது அரைக்கிற இது வந்து ஒரு 8 கிராம் 7 கிராம் இருக்கும். இது வந்து குறையமாக ஒரு 2 கிலோ அளவுக்கு எருவாக இருந்தாலும் சரி, மணலாக இருந்தாலும் சரி. மணலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அது வெயிட்டில் தெரியாது நமக்கு. தோராயமாக இவ்வளோ வச்சுங்களேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி காணிப்பேன்.
எதுக்குன்னா டைரெக்டாக நம்ம விதையை வந்து பூமியில் போட சொல்ல ஒரு அதிகமாகவும் குறையாகவும் வந்துடும். இதில் சம பகுதியாக வேறு இதில் எருவுலையோ இல்லை மணலில் கலந்து போட சொல்ல ஈவனாக ஒரே அளவாக எல்லா பகுதியும் போய் போடுற மாதிரி அதுதான் வந்து இது மாதிரி கலந்துடுறது. இல்லை அதையும் கலந்துடலாமா? அது சுத்தமாக எடுத்துக்க கலந்துங்க. சிகப்பு தண்டுக்கிற நான் இப்போ நம்ம கையில் வச்சுங்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 வராது, ஒரு 8 கிராம் இல்லை 10 கிராம் இல்லைங்கண்ணா. அதாவது இந்த 4க்கு 15 அடிக்கு போதுமானது. அது போதுமானது. 4 அடி அகலம் 15 அடி நீட்டுக்கு ஒரு 10 கிராம் அந்த கையளவே நம்மளுக்கு அதை தெரியும். அதுவே அளவு தான். நம்ம அது கிராம் கணக்கு எடை போடுறோன்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 அடி வரைக்கும் போடலாம். அதை அதே மாதிரி அந்த 15 அடியில் எத்தனை கத்தை வரும்னு பார்த்தீங்கன்னா 40 கத்தை வரும். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் இதில். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம இன்னைக்கு விட்றோன்னு வச்சுக்க, சிகப்பு தண்டுகரனுடைய விதையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகான மக்கிய தொழுவத்தில் கலந்து தயார் பண்ண முடியும். நீ பேசலாம், மைக்கு இங்க பாருங்க யார் பண்ணது. இங்க ஒரு மைக் இருக்கு, அங்க ஒரு மைக் இருக்கு, நடுவில் நீ இருக்கிற. ஆமா, மைக் இருக்கு, உனக்கு இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம சுழற்சி முறையில் ஒன்றுனா இப்போ இன்னைக்கு விட்றோன்னு வச்சுக்க, மறுபடியும் அடுத்த பாத்தி கூட சொல்ல வரும். அதாவது நம்ம இடைவேளை விட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கத்தையை வியாபாரம் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வடிவமைக்கணும். அதாவது தினமும் நான் வந்து கத்தை வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நான் சந்தை வாய்ப்பு எனக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்தியை வடிவமைக்கணும். இப்போ தினமும் வந்து நம்ம கீரை பிடுங்குற மாதிரி பிளான் பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு 2 பெட்டு போடுறோமா, 2 நாள் பொத்து இன்னும் ஒரு பெட்டு போடணும், இன்னும் 2 நாள் பொத்து இன்னும் 2 பெட்டு போடணும். அது மாதிரி போடுறோம். 20ஆவது நாள் நம்ம கத்தை பிடுங்குறோம். ஒரு நாள் ஒரு கத்தை பிடுங்குறோம்னா ஒரு பெட்டு பிடுங்கணும்னா அடுத்த நாள் இன்னொரு பெட்டு, அடுத்த நாள் இன்னொரு பெட்டு, இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக வரணும்னா இல்லை நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் வியாபாரம் பண்ணுவேன், சந்தை எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் சந்தை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2 பெட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து அந்த பெட்டு போடணும். ஒரு வாரம் டிஃப்ரெண்ட் வரணும். ஏன்னா சந்தை வாய்ப்பு நீங்கள் என்னால் வந்து ஒரு 50 கத்தை தான் என்னால் விற்க முடியும், அதுக்கு மேலே விற்க முடியாது அப்படின்னா நிறைய போட்டுட்டு அதை விற்க முடியாது. 25 நாள் அதுக்கு விதை வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வடிவமைச்சு நம்ம கீரை விட ஆரம்பிக்கணும். ஒரு குச்சி நட்டுலாம். இதில் பாதி போடலண்ணா. இல்லை நீங்கள் பாதி மட்டும் போடுங்க. இப்போ இல்லை இந்த சென்டர் ஓகேவா, தண்ணி விட்டா ஊருன்னு சொன்னீங்களா, அது வேணா மாற்று என்ன இருக்குதா? இப்போ வந்து சிகப்பு தண்டிக்கீரைன்றது வந்து ஒரு முறை பிடிக்கிட்டா 2வது பண்ண தேவையில்லை. ஆனால் அரைக்கீரைன்றது வந்து 3 டைம் வந்து அறுவடை பண்ணலாம். முதல் அறுவடை வந்து 20 நாளில் அறுவடை பண்ணலாம். அடுத்தது மறுபடியும் ஒரு 15 நாளில் அறுவடை பண்ணுற மாதிரி வரும். இது மாதிரி 2-3 முறை நம்ம அரைக்கீரை பண்ணலாம். இது மாதிரி பல வித கீரை சொல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்குது. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆமாம் அது அப்படியே நம்ம விட்டுனா விதைக்காக எடுக்கலாம். இதில் வந்து 2 பர்பஸும் பண்ணலாம். ஒன்று கீரை அறுவடை வந்து அறுவடை பண்ண சொல்ல தூரம் நம்ம வந்து விதைக்காக ஒரு 2-3 செடி அங்கங்கே விட்டுட்டே போனோம்னா கீரை விட்டுதை அது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் பொறுத்து அது விதையிலேருந்து விதையாகவும் எடுக்கலாம். அதை விதையை நம்ம தேவையானது நம்மளே அதே பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம அப்படியும் பண்ணலாம். இப்போ விதைக்காக நீ அடுத்தது வேற எங்கே இப்போ வேறு வடிவமைக்கணும், அதுக்காக நம்ம இதே விட்டுறலாம். அதுவும் பண்ணலாம். கொத்தி நம்ம பண்ணிக்கலாம், கொத்தி பண்ணிடலாம், அதே பெட்டில் கொத்தி பண்ணலாம். இப்போ விதை போட்டுடலாமா? போடுங்க. அதேமாதிரி விதை போட சொல்ல ஆனால் இப்படி வந்துடுங்க, டஸ்ட்டு பறக்கும் எதிர்க்க அப்படி காட்டுவாங்க. அதேமாதிரி வந்து நம்ம பெட்டு போட்டு பெட்டு மேலே நடக்கக்கூடாது, நடக்கிறத விதை போடக்கூடாது, விதை போடுறத விதைக்கக்கூடாது அப்படின்றது நடக்கக்கூடாதுன்றது. இப்போது இந்த சைட்லேருந்து 2 அடி வரைக்கும் கை ஏற்ற வரைக்கும் பண்ணணும். அடுத்தது அண்ணாண்ட சைடில் வந்து அதில் வந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். காற்றுல பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ரொம்ப தாத்தி போடணும். இதே மணலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எருவாக இருக்க காற்றுல பறக்குது.
ஆனால் என்னென்ன திரும்பி வந்துருங்க. ஏன்னா 5 அடி சொன்னது வந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்துட்டு இந்த பக்கம் விட்டுட்டு மீதி நான் கூட அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பெட்டு மேலே நிற்காதப்பா, இப்போ தான் சொன்னார். இப்போ 4க்கு 15னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது? அப்படியே பெருக்கா 4 பெருக்கல் 15 போட்டேன்னா 60 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ஸ்கொயர் ஃபீட்டா 40 கட்டை. 40 கட்டு அப்படிங்கம்மா. ஆமாம், தெளிவாக கைப்பிடி தான் இல்லைப்பா, 40 கத்தை புடங்க கை உள்ள கை எவ்வளோ 40 கத்தை புடங்கிறது பேசு. அப்படியே பண்ணிக்கணும். வைக்கிறதா பூதி வந்து நல்லா சேர இருந்துச்சுன்னா தரமாக வரும். நல்லா சேர முளைக்கும், நல்லா ஆண்டு வரும். சென்டர் 40 15 10 ஆமாம் 15 10லாம் 4க்கு 15. ஓ ஆமாம் 4 அளவு வச்சோம். கரெக்டாக உள்ளங்கையில் அப்படியே கூவமாக நிற்கிற மாதிரி இருக்குது. நான் வாடா அந்த பக்கம் யாருன்னா போடுங்க வாங்க. எல்லாம் ஒரே வருத்தண்ணா. ஆஹா ஏய் அப்படி விட்டு போகிற சிகப்பு தண்டு. அண்ணா நம்பா தண்டு இது எத்தனை பாப்பா? இந்த இதுலேருந்து அந்த கட்டி வரையும் போடுங்க. அடையாளம் வச்சுருக்கோம். இதில் போடலாம், இதில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி போடக்கூடாது. வெண்டைக்காய் இந்த கேப்பில் வெண்டைக்காய் நல்லா இந்த கை லேசாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அகலமாக்கணும், குறைக்கணும். இன்னைக்கு காற்றுல அந்த கரைக்கு வரும் பாரு, அந்த கரை கீழே போயிடும். பண்ணலாம்பா, சேகர் பண்ணுவார். அது போல நிறைய விஷயம் சொல்லி இல்லை கீழே வரணும், புரியுதா? இங்க நிறுத்துறா, இங்க நிறுத்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாச்சினே போடா. ஏய் நோ நெட்ரா, நோ நெட்டி வாங்க அப்படியே இருக்கலாம். அப்படி வா. கலர்ஃபுல்லாக இருக்கும். நிலக்கடலை பற்றி அவ்வளோ நாலேஜ் வித்தியாசம் வருது. அந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது அந்த ஒரு தேங்காய் வந்துச்சு. ஆனால் இப்போ சிறுகீரை அரைக்கறிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 15 அகலத்தில் கரெக்டாக பண்ணுவோம். அது பண்ணால் லிமிட்டானது. அதையே இன்னும் அதிகமாக அது இடத்த கூட பரப்பலாம். அது ரொம்ப தூரம் இருக்கும், ரொம்ப தணுவாகவே இருக்கும் கீரை. எப்பவுமே தூரம் இருக்க சொல்ல அதோடைய அதை எப்படின்னா ஒரு அது சப்போர்ட்டாக பார்த்தா ஒருத்தர் சுற்றிலும் 10 பேர் இருக்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்து அதை இருக்கிற இடத்த சப்போர்ட் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது தணுவாக இருக்கும். ஒரு ஆள் சாப்பிட வேண்டியது 10 பேர் சாப்பிட எப்படி இருக்கும், அது மாதிரி தான் அந்த இடத்துல. அதனால தூரம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து லிமிட் எவ்வளோதான். இப்போ பாலக்கரைக்கு அதே இடைவெளி தேவை, அதே இடம் தேவை. பொதுவாக எல்லா விதைக்கும் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறுசா இருக்கு. இது இப்போ கொஞ்சம் பெருசாக தடிமண் இது இன்னும் கொஞ்சம் அகலமாக. இப்போ எத்தனை அடி நம்ம போட்டுருக்கோம், ஒரு 15 அடி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் கூட சேர்ந்து ஒரு 5 அடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூரம் ஒரு 20 அடி 20 அடிக்கு போடலாம். இதுவும் அதே 10 கிராம் விதைங்களா? ஆமாம். முளைப்பெத்துன்னு இவ்வளோ தூரம் வந்துடும். அதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். அந்த மாட்டுக்கெல்லாம் போடுறாங்களா இல்லை இப்போ அதே தான். இப்போ நிறைய மார்க்கெட்டிங் அது போல இது வந்துச்சு. சின்ன சாக்கு அறுத்துட்டு நான் மாற்றி கொடுத்துருவேன். ஒரே நிமிஷம் பிடிச்சி போடுறது பிடிக்காதா, விரல கீழே சந்தில் வையணும். அது மாதிரி போடும். தண்ணி போட்டு நாகல் வச்சு தொடங்கி வச்சு வரோம். எதிராரு இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறாரு மண்டியில். அண்ணே சொல்லுப்பா, என்ன டவுட்டுப்பா? மூஞ்சில் அடிக்குதா? எல்லாம் மேக்கப்பில் ஒரு ஐட்டம். நீ கொஞ்சம் ஓரத்தில் வரல பாரு, ஓரத்தில் வர மாதிரி கொஞ்சம் கார்த்தியா லைட்டாக கீ குனிண்ணா. எல்லாரும் அடிக்குதா? விதை கீ போவோம். பறகுது அல்லட அல்லட சொல்லிடு. நீ கரெக்டாக விட்றேன்னு இப்போ தெரியாது.
முளைச்சி பார்த்தா தெரியும். பயன்படுத்த போயிருக்கோம். கல் இருக்குதான். எங்கே நம்ம எதை போடாத போயிட்டோம், எங்கே நம்ம போட்டிருக்கோம், இன்னும் எப்படி போட்டிருக்கலாம். தெரியும் எத்தனை வராங்க நீ எம்மா தான் நம்ம இதுல பேசினாலும் வேலைக்கு ஆகாது. ஆனால் களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். வாய்வையே சொல்கிறேன். ஆனா கம்பல்சரி 50 ரூபாய் இது ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் மட்டம் பண்ணல ரொம்ப மூட வேற எல்லாருமே இப்படித்தான் இருப்பீங்களா? மர சாய்துரா அண்ணா இளவாண்ணா தானா? கையில வச்சிருக்கீங்க. இது வந்து கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி. இப்போ வந்து பார்த்தா இந்த சீசனுக்கு வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. கோடை சீசன்றதுனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நல்லா நறுமணத்தோடு இருக்குது நாட்டு கொத்தமல்லி. இந்த சீசனுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போது கீரை வந்து ஒரு 3 பெட்டு போட்டிருக்கோம். ஒன்று வந்து கொத்தமல்லி, இது ஒரு பாத்தி வந்து சிகப்பு தண்டுக்கீரை, அது வந்து அரைக்கீரை. அண்ணாண்ட வந்து பார்த்திங்கன்னா பெட்டிலே வந்து கத்திரி நாற்றும், கத்திரி, கொடி வேர்க்கடலை பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சுங்கல்ல ஓரத்தில் வந்து முள்ளங்கி நட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம். சொந்த வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இதே வந்து வியாபார ரீதியாக பண்ண சொல்ல இது இன்னும் ஒரு 2 பெட்டு சேர்த்து பண்ணோம்னா வாரத்துக்கு ஒரு பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 கத்தை வரும். 40 கத்தை வரும். 40 கத்தை சராசரி நீங்கள் ஒரு 10 ரூபாய் ரேட்டு போட்டால் கூட என்னாச்சு பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு தினமும் ஒரு வருமானம் மாதிரி. இது இந்த பெட்டு மெத்தடில் வந்து முதல்ல கீரை விதை போட சொல்லி நம்ம வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஜிக்ஸாக் முறையில், அதாவது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 3 அடி கேப்பில் நம்ம நடவு பண்ணலாம். கீரையை 20 நாள் அறுவடை முடிஞ்ச உடனே அதே பெட்டில் இந்த அந்த கத்திரியும் நம்ம அதிலேருந்து அது ஒரு அடுத்த பயிருக்கு உண்டான இது அது 3 மாதம் வந்து நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா உழவு செலவு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகுது. அதனால் ஒரே இதுலேயே பல பயிர் மாதிரி நம்ம எடுத்து அடுத்தடுத்து தொடர்ச்சி வருமானம் வர மாதிரி நம்ம பண்ணலாம்.